முழங்கால் வலி, குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்ப வலி, இல்லை ரொம்ப தூரம் நடந்தா வலி, இல்லை ஒரு படி ஏறி இறங்குனா வலி, மலை ஏறுற மாதிரி இடத்துல முழங்கால் வலிக்கிறது. பர்டிகுலர்லி அந்த ஸ்குவாட்டிங் இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறப்போ, இல்லை ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக ஸ்குவாட் பண்ணுறப்போ, குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிக்கும். அப்புறம் கிரிபிட்டேஷன் சவுண்டு வரலாம் கரெக்ட் முறைக்குன்னு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீயாக இருக்கலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீனா முட்டி தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அதாவது ஃபீமர், டிபியா, ஃபிபுலா எல்லாம் சேர்ந்து, அப்புறம் மேலே பெட்டல்லா எல்லாம் சேர்ந்து நீ ஜாயிண்ட் உருவாகுது. அந்த நீ ஜாயிண்ட்குள்ளே நிறையா பர்சா, மெனிஸ்கஸ், அந்த மாதிரியெல்லாம் லிகமெண்ட்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்து நடுவில் சைனோவில் ஃப்ளூயிட்னு ஒன்று கிரீஸ் மாதிரி ஒரு திரவம் இருக்குது. அந்த சைனோவில் ஃப்ளூயிடில் HCl, குளுக்கோசமின்லாம் இருந்து தான் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்பட்டு நம்ம நடக்கிறதப்போ இது எந்த தொந்தரவும் இல்லாமல் ஸ்மூத்தாக மடக்கி நீட்ட முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. இதெல்லாம் ப்ராப்பராக செயல்படுற வரைக்கும் நம்மளுக்கு இப்படி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ நம்ம வெயிட் மாதிரி 3 மடங்கு ஷாக் உள்ளே இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 60 கிலோன்னு வச்சுக்கோங்க. 60 × 3 180 கிலோ ஷாக் இறங்கும்னு வச்சுக்கோங்களேன். கால்குள்ளே, நீக்குள்ளே, ஆங்கிள்குள்ளே. இந்த ஷாக் நம்மளோட ஷாக் அப்சார்பரான அந்த சைனோல் ஃப்ளூயிடு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்து, லிகமெண்ட்ஸு, பர்சா, மெனிஸ்கஸ் எல்லாம் இருந்து தான் அதை காப்பாற்றுது. அது வயசு ஆக ஆக எப்படி முடி வெள்ளையாகுதோ, சொட்டையாகுதோ, ஸ்கின்னு மாறுதோ, அது மாதிரி உள் உறுப்புகளும் தேஞ்சு போயிடுது. அதுதான் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் நடந்து அந்த சைனோல் ஃப்ளூயிடில் இருக்க HCl, குளுக்கோசமின் கண்டென்ட்லாம் குறைஞ்சி இது உராய்வு ஏற்பட்டு தேய்மானமாக மாறிடுது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி நடந்து இது மாதிரி பெயின் இருந்தால் சில எக்ஸசைசஸ் பண்ணால் பெர்மனண்ட்டாக அது க்யூர் ஆகிடும். அது தவிர வீட்டில் டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட் ஃப்ளோரிங் இருந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு செப்பலும், சாஃப்ட் செப்பலும், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பலும் போட்டுக்கோங்க. இப்போ படுத்துட்டு செய்கிற 1-2 எக்ஸசைஸ் நீ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். வலது முட்டிக்கு அடியில் ஒரு துண்டை மடக்கி, ரொம்ப மொத்தமாக வேணாம், இந்தளவுக்கு துண்டை மடக்கி ரைட் நீக்கு அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 அப்படின்னு சொல்லி 10 வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுறப்போ முட்டி தான் கீழே அமுத்தணும். முட்டி அந்த நீ இருக்குல்ல, அது மட்டும் கீழே அமுத்தணும். கால், பாதம், விரல், உடம்பு எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும். மற்றதெல்லாம் முட்டி மட்டும் கீழே அமுத்தணும். அப்போ குவாட்ரிசெப்ஸ் மட்டும்தான் வேலை செய்யணும். இந்த தொடை மசில் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Again 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. அது மாதிரி இடது காலுக்கு செய்யணும். இந்த காலுக்கு 7 தடவை செய்யணும். இடது காலுக்கு 3 தடவை செஞ்சு காட்டியிருக்கேன். இடது காலுக்கு 1 தடவை செஞ்சு காட்டுறேன். லெஃப்ட் காலுக்கு, ரைட் காலுக்கு செஞ்சாச்சு. லெஃப்ட் நீ அமுத்துறப்ப ரைட்டெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும், பாதெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஒன்லி குவாட்ரிசெப்ஸ் தான் வேலை செய்யணும். முழங்கால் மட்டும்தான் கீழே அமுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலீஸ் பண்ணுறப்போ இப்படி மேலே எல்லாம் தூக்கிடக்கூடாது, ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடணும். ஓகே. திரும்ப 2 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ், இது பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். இது 100 கணக்கான தடவை செய்யலாம். அதுதான் லிமிட் எதுவும் கிடையாது. 100 கணக்கான தடவை செஞ்சு இந்த முட்டி வலியை நீங்கள் நல்லாவே குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, குவாட்ரிசெப்ஸ் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகுது. குவாட்ரிசெப்ஸ் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும்தான் முழங்கால் வலியை குறைக்க, முட்டி தேய்மானத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர, 10 வருஷம் ஆனாலும் வலிக்காமல் இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயே நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. நான் இப்போது நேரமின்மையினால் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகி நீங்கள் நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.